வேலூர் புரட்சி 1857 சிப்பாய் புரட்சிக்கு 51 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சிப்பாய் கிளர்ச்சி நடந்தது தெரியுமா? அதுதான் வேலூர் புரட்சி. ஜூலை 10 1806 அன்று வேலூர் கோட்டையில் இந்த புரட்சி வெடித்தது. ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களுக்கு புதிய சீருடை விதிகளை அறிமுகப்படுத்தினர். மத அடையாளங்களான நெற்றியில் திலகம் அணிவது, காதில் குண்டலம் அணிவது போன்றவற்றுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதனால் சிப்பாய்களின் மத உணர்வுகள் புண்பட்டன. மேலும் குறைந்த சம்பளம், பதவி உயர்வில் பாகுபாடு உள்ளிட்ட காரணங்களும் கோபத்தை அதிகரித்தன. ஜூலை 10 அதிகாலையில் இந்திய சிப்பாய்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். ஆங்கிலேய அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி வேலூர் கோட்டையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். திப்பு சுல்தானின் மகன் ஃபதே ஹைதர் ஆட்சியாளராக அறிவிக்கப்பட்டார். மேலும் கோட்டையில் திப்பு சுல்தானின் புலிக்கொடியும் ஏற்றப்பட்டது. ஆனால் ஆற்காட்டிலிருந்து கர்னல் ரோனோ கில்லஸ்பி தலைமையிலான படைகள் விரைந்து வந்து கிளர்ச்சியை அடக்கின. வேலூர் புரட்சி தோல்வியடைந்தாலும் இந்திய சிப்பாய்களின் எதிர்ப்பின் முக்கிய அடையாளமாக மாறியது. மேலும் 1857 சிப்பாய் கிளர்ச்சிக்கு ஒரு முக்கிய முன்னோடியாகவும் கருதப்படுகிறது. 1806 தொடங்கிய இந்த எழுச்சி இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத அத்தியாயம்.